என்னோட பேரு கிருஷ்ணா குரு. நான் இந்த படத்துல யாழினின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட பேரா ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இதுல காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. இந்த லைக் இட்ஸ் a very beautiful team to work with and I'm really really grateful என்னை காஸ்ட் பண்ணதுக்காக. And இந்த படம் we have all worked really hard and we would really really like your support. October 4th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. I request everybody to please go to theaters and watch us and thanks a lot. மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸ்ல வந்து நாங்க இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Know that that this is what keeps me going. The love that I'm getting in this in Tamil industry is the love that keeps me going, that makes me feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for everything. Thanks. ஹாய், இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல் ஹியர். ஸோ October 4th வந்து சீரன் படம் வருது. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி. ஸோ என்கிட்ட அவர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் சார், துரை சார், அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர். அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார், அவர் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது. ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிஓபி சார், பாஸ்கர் சார், எல்லா ஆங்கிலுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். October 4th சீரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவா, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் துரை கே முருகன், ரைட்? ஸோ அவரை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவர் ரொம்ப நெருப்பு. அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயராக இருப்பார். அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கனால October 4th இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம். ராஜேஷ் சார், அவங்க என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்க எனக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு கூட பாலக்கட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினாரு. அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பா இருக்கு. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்றேன்னா, உழைக்கிறவங்க அவருடைய பேரு கண்டிப்பா வெளியே யாருக்கும் தெளிவா தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது, எந்த இடத்துலயும் எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமால அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால, ஒரு சில விரோதத்தினால தோல்ல கையை போட்டுட்டே காலி பண்ற முதல் இடம் இங்கதான். அதுக்கப்புறம் அரசியல். இது 2 இடத்துலயும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்கு. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்வுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னன்னா, ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கல. இந்த படம் முடிச்ச பிறகு, சாங்கெல்லாம் முடிச்ச பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணாரு. ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்துல இந்த ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம். இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க.
இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசா படத்துல தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாழ்ச்சியோ சொல்லக்கூடாது. நீங்க மேல இருக்கலாம் கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன அதை மட்டும் நியாயமா சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயின் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷா அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்றேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இதுவும் ஒரு பெஸ்ட் அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்க தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமா கொஞ்சம் நல்ல படத்தை பத்தி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனா நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரிச்சு ஒரு தூரம் ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்சஸ் கிடைக்கும். டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் வந்து எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு சாங் வந்து எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடிச்சாதான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படிதான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சிசி இது இல்லை பத்தலை இப்படிதான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்றீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு என்ன ஏதாவது லைவ் கிவ் எடுக்கணுமா, அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்துல 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கு கார்த்திக் ப்ரோ தான் இதுல 2 சாங் எழுதியிருந்தாரு அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடும் கருப்புசாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து கு கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம். என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு 2 days பேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ், அதை பேஸ் பண்ணி நான் சாங். ஸோ அதில் வந்து ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகா கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கு கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ மேல. கு கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியா பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்திருந்தாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்ன போல யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டா வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்குமே எழுதினதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்க எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. நீங்க பதிவு பண்றது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லனா இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே, இல்ல அதான் சொல்றேன். நான் ஒரு நட்பு ரீதியா தான் கேட்கறேன். நான் எதுவுமே பெருசா அவங்களுக்கு சொல்லல. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறவங்க. அவங்க கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுறேன். புதுமுக பாடலாசிரியருக்காகவும் நான் பேசுறேன், எனக்காகவும் பேசுறேன். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. பாடல்கள் ரொம்ப அருமையா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலா வந்திருக்கு. ஸோ அற்புதமா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலியமா எனக்கு அறிமுகமானாரு. ஸோ அவர் இந்த படத்துல 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரு எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும்
என் கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஒரு தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துபவனா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனா இருக்கேன். அதனால தான் என்னோட நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. இங்கே என்னதான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ராஜேஷ் சார், அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின் போது நான் இதில் ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய உயர்ந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா, கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை. வறுமை காரணத்துக்காக என்னோட தாய் என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவிச்ச இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே இருக்கிற அத்தனை பேரும், தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனா இருக்கிறேன். முதல்ல நான் சொல்றது என்னன்னா, இங்க வந்திருக்கிற என்னோட அம்மா, அவங்க தான் உண்மையிலேயே எனக்கு உலகமே. அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டவனா இருக்கிறேன். என்னோட சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோட மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்னோட பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிகானா நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரல. அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். என்னோட இந்த படம் வெளியில நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு சீனியர். எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படம். எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார். தம்பி இப்படி தான் இருக்கணும், இதுதான் படம், இதுதான் சினிமா. நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சார் கிட்ட. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இனியா வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான். எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு தாலி எடுக்கும்போது, மாலை எடுக்கும்போது யோசிச்சேன்னா. மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னன்னா, இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும், சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே நில்லுங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டேங்க சார், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்ட. நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதைன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடிச்சு பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க ஏன் என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன்.
மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம். அண்ட் அஜித் நல்ல தம்பி, கூப்பிட்டு டேய் தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோட கதை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டில் இருக்காரு, எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. கிருஷ்ணா குரூப் அவங்க பிஸி ஷெடியூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். அவங்க எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார் டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவர். டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டை எடுத்துட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர். அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பான்ராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை. ரோப்போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டி போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன். சாரோட அசிஸ்டன்ட்னா சும்மா இல்லை, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் சாரோட அசிஸ்டன்ட். சாரோட அசிஸ்டன்ட்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு சாரோட அசிஸ்டன்ட். எது சாரோட அசிஸ்டண்டா? அப்போ வேற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவரு நடிகருங்களே நடிக்க தெரியாதுங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து, அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது, அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம். டிஓபி சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருளுவாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா சாப்பாட்டு ஊட்டிப்பாங்க. சாப்பிட்ற இடத்துல கொஞ்சிக்கிட்டுக்குள்ள இப்போதானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் ரெண்டு பேரும். அவ்வளோ எஃபர்ட்டிவ். ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க. கிணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க என்னோட 2 பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டாரு. அதுள்ள பாம்பு எல்லாமே இருக்கு. சார் என்ன சார் யோசிக்கலைன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும் போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சுராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல. ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அவரும் ரொம்ப 2 சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன், சூப்பர் சாங். 4 சாங்குமே வேற லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேற லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ. இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்கள் சொல்லலாம். என்னோட வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோட தம்பி மோகன், இவங்க எல்லாமே இந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வேஷம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவா பார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணும்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுறத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில். அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது, சார்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன்.
மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால, என்னோட தாயினால முடியாத காரணத்தினால என்ன வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டமா படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, சாதி முக்கியமா சாப்பாடு முக்கியமா, குழந்தை இல்லை வறுமையில இருக்கணும்ல. சர்டிபிகேட் ஸ்கூல்ல சேர்க்கும் போது எங்க அம்மா, எனக்கு தெரியும் ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்க அம்மா உங்க விருத ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. இல்லை உங்க பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்க அம்மா யார் யார் காலையிலேயே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூல்ல கொடுத்தது நான் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா அதை நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தனாலும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சதுனால தான் இந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்றேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தளபதி கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி, யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்க இல்லாம ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட, நான் எங்களோட கம்பெனியோட முழு நோக்கம் என்னன்னா, இங்க படம் எடுத்தா ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனாலதான் படம் ஓடுது ஓடலன்றது விஷயம் கிடையாது. எங்க கம்பெனியில வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாசம் பசி பட்டி இல்லாம இருந்தாங்களா, அது போதும். அதனாலதான் எப்பவுமே நல்ல சாப்பாடு போடுங்க. இது கத்துக்கிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார் கிட்ட தான். எங்க போனாலும் நான் கேட்கறது, நல்ல சாப்பாடு போட்டீங்களா. எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு கவுச்சில்ல சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோட வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும் செய்யார்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னோட கூட நடிச்ச ஆர்டிஸ்ட், அப்புறம் ராஜேஷ் சார், எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டனா இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை துறை, ஊடகத்துறை, திரையுலக ஜாமான், நீங்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என் ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்ட்ரன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டிப்புள்ளி வச்சாரு, என்னை டயர்டாக இருந்தாரு. தேங்க்ஸ் சார், கார்த்தி சார். இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னன்னாக்கா நான் வழக்கம்போது எல்லா ஏடிஎம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க. அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டம் தான். சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போது தான் அவர் சொன்னார். அவருடைய ட்ரூ ஸ்டோரி, சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னன்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு. உண்மையிலேயே அவர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இன்னைக்கு வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலியமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுடைய சேவை தொடர்ந்தேன் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உலகத்தையே தெரியும், இருந்தாலும் சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியோட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஷரோட அசிஸ்டன்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு அந்த ரெகனன்ஸ் கிடைச்சிது, அங்கேயும் கிடைச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் அவர். எதை பற்றி கலப்பட மாட்டார். என்னன்னா நம்மளாதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடவுள் இருக்கிற குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிட்டு வந்து லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு, கார்த்தி ஏன் எங்கடா லிரிக் பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தாப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தாரு, அந்த சாங்கை ஒரு மொபைலே இருக்குது, ஓரமாக சேரை போட்டு 5 நிமிஷத்தில் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்தாரு. சூனி கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் உங்களை மாதிரிலாம் டீமை ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ரொம்ப கூலாக இருப்பார். நரேன் சார் நான் கம்மிட் ஆன உடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன்.
சார் இந்த மாதிரி கம்மிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நடிக்கணும். ஒன்றுமே சொல்ல. இந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுற, நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் பிஸி ஷெட்யூல், அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார். எனக்கு எங்கே அவுடோவில் இருந்தார். அப்பவும் வந்து கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவ் சார், தேங்க்யூ சார். இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து 3 ஜேனரில் இருக்காங்க. 3 காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர கையில் பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. 3 ஜேனரில் 3 மாதிரி என்னன்னா கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜே மாறும். 3ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். என்னை கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்றாயன் வழக்கம் போல என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துருத்துன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துருத்துன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ஒரு முறை சொன்னேன், நண்பா இன்னும் நீ துருத்துன்னு நான் இருக்கிற 2 பேரும் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்றாயன் வந்து நம்ம சோனியா மேமை பார்த்து ஒரு சவுட்டியில் கத்தி கூப்பிடணும். நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கத்தினாரு, தலைவா தமிழ் படம் தலைவா சூப்பரா. நீங்க வந்து செட்டாரி கேட்டு சின்ன கேட்டா இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு. அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேட்டு தான், ஆனா பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே. சார் மூர்த்தி சார் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேற. என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா வருவாரு நம்ம மூர்த்தி சார். அவரும் இன்னும் கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு கேட்டா இருக்கும் சார். வெங்கடேஷ் சார், கார்த்திக் நண்பர், நீண்ட கால நண்பர். அவர் என்னன்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பிட்டார் வாட்ஸ்அப்பில், சலிக்கவே மாட்டார். இது ஓகே சார், இது ஓகே சார், இது ஓகே சார் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பாரு. மியூசிக் சசி நானும் ரொம்ப நண்பர்கள். இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு 2 பேர் தான் மியூசிக் ஆகிட்டு. ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. என்னன்னா கம்போஸ் உள்ளே போய் பேசிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று டக்குன்னு போய்ட்டு டியூனை போட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கினு இருக்குது ஜுபின் சார். டிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவர் கேமராமேன் அசிஸ்டண்டாக இருக்கும்போதும் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதும் வைசாக்ல ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது வேற இது. அங்கிருந்து அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கும்போதும் நான் அசிஸ்டண்ட் இருக்கும்போதுமே 2 பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கம்மிட் ஆகிட்டு என்கிட்ட சொன்னார், விஷ் பண்ணேன். அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமைனா இந்த டைம் பல்ச்சுவாலிட்டி கொஞ்சம் கேப்பப் பண்ணுவோம். 2 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவரு கத்துவார், நான் 2 நிமிஷம்லாம் அவரு கத்துவார். 2 பேருமே போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம் டைமில். காலையில் 5:50க்குனா நான் 5:40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன். அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் 2 பேருக்குமே அந்த டைமிங்கில் 2 பேரும் போட்டி வேலை செஞ்சனால தான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு. இந்த படத்தை 30 நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கு தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி 30 நாள் இந்த படம். சாரி வேற ஆஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர், எல்லாரும் மனசுலையும் பாசிட்டிவான அமைஞ்ச அஜித். இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு பையனாக நடிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே அஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க. சலிக்காமல் முகம் சலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே உண்மைரா சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண அஜித், அதான் வேற லெவலு. அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித்தை. இதில் ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம். கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேர்லா கியூட்டா +2 ஸ்டூடெண்ட்டா ஒரு சீன் ஒரு முறை சொன்னால் போதவங்க அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கலைட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கேரக்டர் சின்ன கேட்டால் தானே. நம்ம சோனியா மேம், சாரி மேம், என்னன்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரியலில் வந்து அன்னை தெரேசாவாக இருப்பாங்க, அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான். இல்லைன்னா அவங்க வந்து சின்ன கேட்டாக இருந்தாலும் இதில் வந்து இல்லைன்னா அவ்வளோ பேசப்பட்டு ஒரு அன்னை தெரேசா மாதிரி அந்த இதில் நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு தந்திருக்காண்டி இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வனத்துறை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது, உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.